சிவஸ்ரீ தியாகராஜ கணேச சிவம் மேடம் நிஜானந்தா அவர்கள், நிறுவனர், அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சேவா சங்கம், சங்கத்திற்கு வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்துகுருப்பியோ நமக. சபையில் உள்ள அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு நிகழ்விலே அடியேனை பங்கேற்க செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் விழா நிர்வாகத்திற்கும் எனது நன்றியை காணிக்காக்கிக் கொள்கின்றேன். அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பை 2006 ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தொடங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. முதலிலே சங்கங்கள் அர்ச்சகர்கள் சங்கம் என்று பொதுவாக தென்னிந்திய அர்ச்சகர் சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டது. அதனுடைய காலகட்டத்திற்கு அப்புறம் கடலூர் அண்ட் கும்பகோணம் பாலசடாட்சரம், வக்கீல் அண்ணா அருணாச்சலம் அவர்கள் சேர்ந்து அர்ச்சகர்கள் சமூக நல சங்கம் என்ற ஒரு அமைப்பை இணைந்து மிக சிறப்பாக மாநாடுகளை நடத்தி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்த காலகட்டம். அதற்கு அப்பொழுது நான் அந்த அமைப்பில் ஒரு சின்ன பொறுப்பில் இருந்தேன். அப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் பணி நிமித்தமாக சென்னை வரும்பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக சிவாச்சாரியார்களுக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜீவோ பிறப்பிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து வழக்கு தொடர்க்க வேண்டிய சூழ்நிலையிலே எந்த சங்கங்களுக்கும் முறையான பதிவு செய்யப்படவில்லை. அந்த நேரத்திலே அந்த சமூக நல சங்கத்துக்கு பதிவு இல்லை என்று சொன்ன பிறகு உடனடியாக திருச்சியில் இருக்கக்கூடிய தென்னிந்திய பரிபாலன சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கித்து அவரே எல்லா செலவையும் செய்ய அந்த உயர்நீதிமன்றத்திலே மூலியமாக உச்சநீதிமன்றத்துக்கு டைரெக்டாக போய் அந்த ஸ்டே பெற்று தந்தார்கள். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வரும்பொழுதும் எல்லாமே நம்ம சிவாச்சாரியார் சமூகத்திற்கும் இந்த சனாதன தர்மத்திற்கும் அச்சுறுத்தலாக பல சம்பவங்கள் தினந்தோறும் நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே அதற்கு பிறகு ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய இந்த சமூக நலம் என்ற மொத்தமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதில் பட்டாச்சாரியர்களும் இருக்கும் பொழுது சமூகம் சார்ந்த சில விஷயங்களை எடுத்து செல்ல முடியவில்லை என்பதற்காக அகில இந்திய லெவலில் அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சேவா சங்கம் என்ற அமைப்பை 2006 தொடங்கினேன். தொடங்கும் பொழுது அவர் குறிப்பிட்டதுவே நான் ஒரு ஆள் தான், உமாகாந்தெல்லாம் அவங்க சின்ன குழந்தையாக இருந்தாங்க. அப்பெல்லாம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டு A to Z பிளான் பண்ணி அந்த சங்கத்தை சிறப்பாக 18 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். அந்த சங்கத்தில் குறிப்பாக நான் ஒரு ஆள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால சில ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஆனால் கரெக்டாக அதுக்கு ஏஜியம் பண்ணி சட்டமுறைப்படி எப்போ அரசாங்கத்துக்கோ இல்லை நம்மளுடைய நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு தேவையான ரெக்கார்ட்ஸோட அந்த சங்கத்தை ஆண்டுதோறும் அதற்கான சட்ட முறைப்படி நடத்தி அதை முறையாக ரினியூவல் செய்து வச்சுட்ருக்கோம். இது ஏன் இதை குறிப்பாக இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய சங்கங்களை வரவேற்கிறேன். அண்ணா சங்கம் தொங்கும் போதும் சொன்னேன், நிறைய பேர் சங்கம் தொங்கி ஆனந்து கூட இருக்கார். நான் சொல்லியிருக்கிறேன், சென்னை மீட்டிங்கில் இந்த சங்கத்தை விட்டு இவர்கள் பிரிந்து ஒரு சங்கத்தை தொடக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுதும் நான் சொன்னேன், நான் நிறைய சங்கங்களை ஆதரிக்கிறேன். நிறைய சங்கங்கள் தொடங்கினா சூழ்நிலை காரணமாக நிறைய விஷயங்களில் ஒன்று சேர்ந்து செயல்பட முடியல. அப்போது நீங்கள் நிறைய சங்கங்கள் ஆரம்பிங்க. குறிப்பாக க்ஷேத்திரங்களில் நிறைய சங்கங்கள் இருக்கணும். ஏன்னா இப்போ பழனி இருக்குது, சுவாமிமலை இருக்குது, இப்போ திருநெல்வேலி இருக்குன்னா அங்கே இருக்கிறவர்கள் ஒரு சங்கம் அமைக்கணும். ஏன்னா ஒரு க்ஷேத்திரத்துக்கு கூடிய பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள், ஆனால் பொதுவான பிரச்சனைகளை அங்கே கொண்டு போக முடியல. இதை தாண்டி பொதுவான பிரச்சனைகளை அணுவதற்கு இப்போ கூட்டமைப்பு இருக்குது, இப்போ இங்கே சிவாச்சாரியர் சேவங்க இருக்குது, இப்போ சமூகம் வரக்கூடாதுன்னு கூட எங்களுடைய நிர்வாகத்தில் சொல்லும் பொழுது நம்ம சமூகத்திற்காக தான் நான் இந்த சங்கத்தை துவங்கினேன். சமூகம் சார்ந்த விஷயத்துக்கு நான் எப்பயும் குரல் கொடுப்பேன். அப்போ யாரும் இல்லை, நான் துவங்கினேன். நான் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருமே இந்த அறம் பொருள் இன்பத்தோடு நின்றுடுறோம். இந்த 4வது வீடு பேருக்கு எந்த முயற்சியும் சொல்கிறேன். டெய்லி சங்கல்பம் பண்ணும்போது தர்மார்த்த காமமோட்ட
சர்வ புருஷார்த்த சித்தார்த்தம் சங்கல்பம் மட்டும்தான் பண்ணுறோம். நம்ம சமூகத்தில் யாரும் வானப்பிரஸ்துக்கோ ஒரு 50 வயது தாண்டிய பிறகு சமூக பணிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க தயாராகுவதில்லை. அப்படியே இன்னும் ஒரு பொருள் சார்ந்த வாழ்க்கை முறை, இந்த ஆங்கில கல்வி முறைக்கு அப்புறம் நமது வாழ்க்கை முறை அறம் சார்ந்த வாழ்க்கை முறையிலிருந்து பொருள் சார்ந்த வாழ்க்கை முறைக்கு மாறிவிட்டது. எல்லாரும் பொருள் தான் முக்கியம், பொருள் இருந்தால் எல்லாம் போகிறோம், அதை அனைத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இந்த ஆங்கில கல்வி முறை திட்டத்திலே கட்டமைக்கப்பட்டு நாம் அனைவரும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கல்வி திட்டம், கவர்னர் அவர்களோட ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு விஷயங்களை பேசினார். இன்றைய கல்வி திட்டத்தில் வெற்று பட்டதாரிகள் உருவாக்கப்படுகிறார்கள். எல்லார்ட்டையும் பட்டம் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாமே விலை கொடுத்தா வாங்குறாங்க. ஒரு லெக்சரர் ஒரு டிகிரி ஒரு காலேஜ் படிக்கணும்னா 5 லட்சம். நான் கொடுத்துட்டு எம்சிஏ 5 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்டிலே இருக்கலாம். 3 வருஷம் கழிச்சு எக்ஸாம் எழுதிட்டா சர்டிஃபிகேட் வந்துடும். அதேமாதிரி பிஹெச்டி காசு கொடுத்து வாங்குறாங்க, போஸ்ட்டு 1 கோடி கொடுத்து வாங்குறாங்க. இப்போ அரசாங்கம் ஒரு நல்ல தரமிக்க பாடத்திட்டங்களை உருவாக்கி சரியான ஆசிரியர்களை உருவாக்குறதில்ல. நான் சரியான இடம், தர்மத்தையும் அதர்மத்தையும் எது தர்மத்தை பண்பன்ற இடம்னு கல்வி கேட்க வேண்டியும் அந்த வயசு 20 வயசில். ஆனால் இன்றைய கல்வியில் போதைப் பொருட்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படுது. இதுக்கான சபை இல்லானாலும் கல்வி திட்டத்துக்காக குறிப்பிடுறேன். இதே கவர்னர் அவர்களும் இதை சுட்டி காட்டியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானத்தில் எந்த வருமானமும் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு போதைப் பொருள் தான் முக்கியமான வணிபம். அதனால் உலக அளவிலே போதைப் பொருளை அதை கடத்துகிறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க, அதுக்கான உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் இன்றைய இந்தியாவிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போதைப் பொருள் அதிகமாக பயன்பாட்டுக்கு இருக்கிறது. அன்றைக்கி கவர்னர் ஒரு உரையில் பேசியிருக்கார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத மாற்றங்கள் அதிகமாக நடைபெறுவதனால சின்மா மிஷனில் சேர்ந்து நான் கடந்த 7 ஆண்டுகளாக மத மாற்றத்திற்கு எதிராக பல மேடைகளிலே பல பள்ளிகளிலே நான் பேசி வந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பள்ளிக்கூடத்தில், இந்து நிர்வாக பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆண்டு விழாவில் எனக்கு அடுத்ததாக ஒரு ஏஎஸ்பி பேசினார். போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது, விற்கப்படுகிறது, ஆனால் நீங்கள் யாரும் வாங்காதீங்க, அது விற்கட்டும், நீங்கள் வாங்காதீங்கன்னு பேசுகிறார். ஒரு போலீஸ் அதிகாரி என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்கே விற்கிறது சொல்லணும், ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லணும். அதுக்காக தான் அந்த பள்ளி நிர்வாகம் அவரை கூப்பிட்டுருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸு அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. நீங்கள் டெய்லி அன்றாடம் செய்தித்தாள்களில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நமக்கு முன்னாடிலாம் இந்த செய்தித்தாளோ இந்த செல்ஃபோனும் வரத்துக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை தான் நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி உலக பிரச்சனை அத்தனையும் காலையில் 1 மணி நேரம் வாட்ஸ்அப்பை பார்த்தா உலக பிரச்சனைக்கு அத்தனைக்கும் வருத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த செல்ஃபோனில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதை பற்றின நிறைய விழிப்புணர்வு வரணும். இதை பற்றி ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் பேசியிருந்தார். ஒரு பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ அழகாக இருக்கிறாய். எந்த பொண்ணுக்கு நான் அழகாக இருக்கேன்னு சொன்னால் ரொம்ப, நீ உலக அழகின்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் இல்லைன்னு, இருந்தாலும் யாரும் பாராட்டிட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த விருத்த வலையில் விழுந்து அப்பா அம்மாவுக்கு எதிராக அந்த ஜிகாத்தில் போய் சிக்கி சின்ன பின்னம் ஆகினாங்க. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது. ஒரு கல்லூரியில் ஒரு இந்து பெண், ஒரு முஸ்லீம் பெண், கிறிஸ்டின் பெண் 3 பேரும் ஒரு அறையில் தங்குறாங்க. அங்கே இந்து மதத்தை பற்றி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போது இஸ்லாம் கிறிஸ்துவ மதத்தை பற்றி எங்கள் மதம்தான் சிறந்ததுன்னு சொல்லி அந்த பொண்ணு மதம் மாற்றப்பட்டு கல்யாணம் பண்ணி கஷ்டத்தை டெரரிஸ்ட்டில் சேர்ந்து கஷ்டப்படுறது அந்த கதை போகும். அந்த பணத்தை தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க விடலை. ஏன் அந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் சின்மையா வேதாந்தம் படிச்சுட்டு முதல் கூட்டம் நடத்தும் போது ஒரு பிள்ளையார் கோவிலில் போய் தான் ஆரம்பித்தாராம். நாம் இந்துவாக இருப்போம் அப்படின்னு 100 நாள் பேசினார் அப்படின்னு. நம்ம சிவாச்சாரியரை பிறக்கிறோம், நம்ம அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ஐயா குறிப்பிட்ட நம்ம கலிஃபோர்னியா சுவாமிநாதன் சொல்லும் பொழுதும் சொன்னேன், நீங்கள் சமூகத்துக்காக பணிபற்றும் பொழுது இன்றைய காலகட்டத்திலே நவீன உலகத்தில் இருக்கும் பொழுது ஆத்மார்த்தமான விஷயங்களையும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் சிவாச்சாரியார் இன்றைய காலகட்டத்திலே ஒரு குடும்பம் பல குடும்பமாக மாறும் பொழுது ஒரு பாரம்பரியத்திலே ஒரு கோவிலில் இருக்க முடியாது, நிறைய கோவிலுக்கு போக வேண்டியது இல்லை, வருமானம் போகலை. ஆனால் நம்ம ஐடி ஆஃபீஸர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். ஆனால் என்றைக்கும் காயத்ரி ஜபம் அது மாதிரி நம்ம அனுஷ்டானங்களை விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும். இந்த சமூகத்தில் இந்த தர்மம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே
இதுக்கு வழிகாட்ட வேண்டிய சமூகமாக நமது சமூகம் இருக்கிறது. நாம் அனைவரும் பொறுப்பை உணர்ந்து அனுஷ்டானங்களை கடைபிடித்து பொருள் சார்ந்த வாழ்க்கை வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து இளைய திறமைக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைசுகிறேன். நன்றி, வணக்கம். நிஜானந்த சுவாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிதழ்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.